கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள கோண்டி காலனியில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் பாதி குடும்பங்களுக்கு ஆதார் குடும்ப அட்டை உள்ளிட்டவை கொடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். தற்போது இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கோவை மாநகராட்சியினுடைய 97வது வார்டு பகுதி. பிரதான பகுதி சுந்தராபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய காமராஜபுரம் அடுத்து இருக்கக்கூடிய கோண்டி காலனி. இந்த கோண்டி காலனி பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 250 குடும்பங்கள் வரை இந்த பகுதியில் வசித்து வராங்க. இந்த கோண்டி காலனி என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பூர்வீக பழங்குடியின மக்கள். இந்த கோண்டி இன மக்கள் சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கோவைக்கு புலம்பெயர்ந்து அகதிகளாக வந்திருக்கிறார்கள். அகதிகளாக வந்த அந்த கோண்டி இன மக்கள் இந்த பகுதியில் குடியேறிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு தொழில்களை செய்து வந்த அவர்கள் கூலி வேலையில் ஈடுபட்டு இங்கே இந்த சாலையோர வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இவர்களுக்காக கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோண்டி காலனி என்ற ஒரு காலனி குடியிருப்பு பகுதியை உருவாக்கி அவர்களுக்கு முதலில் ஒரு 100 வீடுகளானது கட்டித்தரப்பட்டிருக்கிறது. இந்த 100 வீடுகளில் இருந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூடுதலாக ஒரு 150 வீடுகள் என 250 வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த 250 வீடுகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அங்கு குடும்பத்தினர் அதிக அளவில் ஆன சூழல்ல இவர்கள் பல ஆண்டுகளாக தங்களுக்கு அதிக அளவிலான குடியிருப்புகள் தேவை என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வந்த சூழல்ல தான் இவர்களுக்கான இந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படாமல் இருந்து வருகிறது. இவர்கள் தற்பொழுது இந்த பகுதியிலேயே ஒரு 100க்கும் மேற்பட்ட குடிசைகளை அமைத்து வருகிறார்கள். அந்த குடிசைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய துணிமணிகள், பிளாஸ்டிக்குகள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அவர்கள் அந்த குடிசையை உருவாக்கி அவர்கள் அந்த பகுதியில் தான் வசித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலையும் சுமார் ஒரு 4 முதல் 5 குடும்பத்தினர் என திருமணமானவர்கள் வசித்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கலாம். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த 250 வீடுகளுக்கு மட்டும்தான் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டைகள் போன்றவை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதி பேருக்கு எந்த விதமான ஒரு இந்த வசித்து வருவதற்கான ஆதாரமே இல்லை என்று தான் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வசித்து வருபவர்களுக்கு முறையான சாக்கடை வசதிகள் செய்து தரப்படவில்லை. அதே போன்று மின்சார வசதிகள் எல்லா இடத்துக்கும் இல்லை. அதாவது இந்த குடிசைகளை இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு மின்சார வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை, குடிநீர் வருவதில்லை, கழிப்பிட வசதிகள் இல்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகிறார்கள். இதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே இது தொடர்பாக இங்கு தேர்தல் நேரங்களில் மட்டுமே கட்சியின் அரசியல்வாதிகள் வருவதாகவும் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கிறார்கள், வாக்குக்காக பணம் கொடுக்கிறார்கள், தாங்களும் வாக்களிக்கிறோம், ஆனால் வாக்களிக்கும் பொழுது தங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்று கூறக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் யாரும் அதற்கு பிறகு யாருமே வருவதில்லை. அதிகாரிகளும் அதே போன்று எந்த விதமான ஒரு வசதிகளையும் செய்து தரப்படவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் இங்கு மாமன்ற உறுப்பினர் 97வது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நிவேதா. இந்த நிவேதா யார் என்றே தங்களுக்கு தெரியாது. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று தெரியாது. எந்த விதமான ஒரு வெளி உலக ஒரு பார்வையுமே இல்லாத நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு மிகுந்த ஒரு சோகமான ஒரு சூழல் பிரியங்கா. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியருடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் விதத்தில் இந்த பகுதியில் ஒரு ஆரம்ப பள்ளியானது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்ப பள்ளி கட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. சுமார் 70 விவரங்களுக்கு நன்றி அருண். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவ்வளோ தமிழ் தெரியாது. 40 வருஷத்து நம்ம இங்கே தான் இருக்கிறாங்க. 40 வருஷத்து நம்ம ஓட்டு போடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறேன், வீடு கட்டித்தரேன், ரோடு போட்டுத்தரேன், தண்ணி வசதி பண்ணித்தரேன் சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் 5000 பேர் இருக்கிறாங்க. பொம்பளை ஆம்பளை ஒரு நேரத்தில் தான் உட்காடுறாங்க. ஒரே பாத்ரூமில் உட்காடுறாங்க, ஒரே பாத்ரூமில் வசதி இருக்கிறாங்க. அதுக்கு மேலே யாரும் டிச்சு எடுக்கிறதுக்கு வர மாட்டேன், துணி போடுறதுக்கு வர மாட்டாங்க, வீசுறதுக்கு வர மாட்டேன், அது கல்லூரிக்கு வர மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவாங்க? 7 மக்கள் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு எல்லா சலுகையும் வேணும். வீட்டுக்காரங்க வேலை செஞ்சு வந்த அப்போதான் நம்ம சாப்பிட்றோம். நமக்கு சாப்பாடு செலவு கூட இல்லை. ரொம்ப வசதியாக ரொம்ப 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 வசதி இல்லை. ரொம்ப வீட்டு கஷ்டத்துல நம்ம இருக்கோம். எங்களுக்கு வீடு இல்லை. வீடு வந்தால் மழையில படுக்கிறோம். பாம்பு வருது, பூச்சி புழு வருது. அவ்வளோ டேரால குடிசையில் எப்படி படுக்கிறோம். இங்கே வாழ்க்கை குழந்தை குட்டி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. டிச்சு உள்ள ஒரு டிச்சு தண்ணி நாங்கள் குடிக்கிறோம். இது யாருக்காவது தெரியுமா?
நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஆதரவு பண்ணிக்க வரதா சொல்றாங்க. நம்ம இன்னி வரைக்கும் நமக்கு யாரும் ஆதரவா நின்னது இல்லை. உங்க கவுன்சிலர் யாரு? கவுன்சிலர் பேரே நமக்கு தெரியாது. அவங்க வர்றாங்க, ஒரு 50 ரூபா 10 ரூபா கொடுக்குறாங்க, நான் ஓட்டு போடுறாங்க, நாங்கள் போகிறோம். இது தொடர்பாக பகுதி கவுன்சிலர் நிவேதா அளித்த விளக்கத்தை தற்போது கேட்கலாம். இன்னும் மீதி இருக்கிற 150 ஃபேமிலிக்கு வீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருந்தாங்க. எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமே நாமளுமே அது வந்துட்டு பெட்டிஷனா வந்துட்டு அப்போ இருந்த மினிஸ்டர் கிட்டயும் சரி, திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் முத்துசாமி மினிஸ்டர் வந்தாரு, அவர்கிட்டயுமே அந்த கோரிக்கை கொடுத்திருந்தோம். பெட்டிஷன் கொடுத்துதான் இருக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னா வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு மலுமிச்சம்பட்டியிலையும் கோவை புதூர்லயும் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல அங்க வீடு ஒதுக்கி தரோம், அங்க போங்க கொஞ்சம் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க ஒரே இடத்துல கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டு இடம் இருந்தா நம்ம கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்பவே மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. அதுக்கான இடமும் நம்ம தேடணும். ஆனா அவங்க கேட்கிற அளவுக்கு அந்த இடத்துல கவர்மெண்ட் இடம் கிடையாது. அதனாலதான் அந்த ப்ராசஸ் அப்படியே நின்றுச்சு. இப்பவுமே வந்துட்டு மலுமிச்சம்பட்டி கோவை புதூர்ல அடுக்குமாடி குடியிருப்புக்கு அவங்க போறதுக்கு ரெடியா இருந்தா நம்ம அதை ஒதுக்கி கொடுத்துடலாம் சார், அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல தண்ணி வந்துட்டு 5 to 6 நாளைக்கு ஒரு தடவை வந்துருது. உப்பு தண்ணி வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை வருது சார். மேக்ஸிமம் டைம் வந்துட்டு தண்ணி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. என்னைக்காவது பைப் உடையிற அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்துட்டு தண்ணி 5 நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி போயிட்டு தான் சார் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.